அனைவருக்கும் வணக்கம். நம்ம யூடியூப் சேனல்ல நான் கிரியேட் பண்ண ஆப்ஷன் பையர்ஸ்க்கான சக்சஸ்ஃபுல் பை செல் இண்டிகேட்டரை பத்தி நம்ம பார்த்துட்டு வர வரிசையா இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். இன்னைக்கு பேங்க் நிஃப்டில இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். எப்பயுமே நான் சொன்ன மாதிரி இந்த மணியில பார்க்கணும் எப்பயுமே. அப்பதான் நம்மளுக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்சஸ் வந்து அதிகமா இருக்கும். ஆப்ஷன் பையர் சரிங்களா. ஸோ அதுக்கு பிஹைண்ட் த ரீசன் வந்து உங்களுக்கு வேற ரீசன் வந்து ஆப்ஷன் டெல்டா அப்படின்ற ஒரு வேல்யூ இருக்கும், ஆப்ஷன் கிரீக்ஸ்லாம் இருக்கும். அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணல இங்கே. ஓகே, ஆப்ஷன் கிரீக் அப்படின்னா என்னன்னு சொல்லி பாருங்க, உங்களுக்கு தெரிய வரும். இன்னைக்கு வந்து லோட் ஆகிட்டே இருக்கு கொஞ்சம். சரிங்களா. இன்னைக்கு வந்து இன்னும் பை வந்து புட் சைடு பைன்றது வரல, ஆனால் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பைக்காக. ஓகேவா. இப்போ நல்ல பை வந்து நல்லாவே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு மேலே வரைக்கும். பாருங்க இங்கே புட் சைடு பைன்னு வரல, கால் சைடு பார்க்கலாம். கால் சைடு வந்து ரெண்டாவது கேண்டில் பை வந்திருக்கு. 842 இருந்து டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 958, ஆல்மோஸ்ட் 100 பாயிண்ட் டார்கெட்டுங்க. ஸோ நம்மளுக்கு இங்கே பைன் வந்தால் நம்ம ப்ரைஸ் வந்து ஆர்டர் எங்கே போடுவோம், அந்த என்ன ப்ரைஸ் கொடுக்குறாங்களோ அதில் தான் போடுவோம். சப்போஸ் 842 பிடிக்க முடியலன்னா ஒரு 850 ஒரு சின்ன ஒரு நெகோசியேஷனில் தான் நம்ம வாங்குவோம். சரிங்களா. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரைஸ் வந்து மார்க்கெட்டில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னா 556. சரிங்களா. ஆனால் ஆக்சுவல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் ப்ரைஸ்க்கு உள்ள டிஃப்ரென்ஸ் சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் கண்டிப்பாக. சரிங்களா. ஒரு 2-3 பாயிண்ட் நீங்கள் பாருங்கள். ஆக்சுவல் ப்ரைஸு இந்த இண்டிகேட்டரோட ப்ரைஸ் சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும். நம்ம அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம வாங்கினோம்னாலும் இங்கே வந்து 100 பாயிண்ட் ப்ராஃபிட் இன்னைக்கு பேங்க் நிஃப்டியில் காலையிலேயே நான் காமிச்சிட்டேன். இவன் வந்து கீழே வர்றான், மிட் வேல்யூக்கு கீழே வர்றான். அப்போ என்ன ஆகும், ஆப்போசிட் மேலே போக ட்ரை பண்ணுறான்னு அர்த்தம். மேலே போய் பார்க்கணும் ஆப்போசிட் என்ன பண்ணுறான்னு பார்க்கணும். ஆப்போசிட் வந்து மேலே போக ட்ரை பண்ணுறான். இங்கே கால் கண்டிப்பாக ஒரு ஆப்ஷன் வரணும், அதுக்கு நீங்கள் வெயிட் பண்ணணும். சரிங்களா. அல்லது இந்த ஹார்ட் சிம்பிள், ப்ளூ ஹார்ட் சிம்பிள் வந்தால் கூட உங்களுக்கு ஏதோ சிக்னல் வரப்போகுதுன்னு அர்த்தம். சரிங்களா. ப்ளூ ஹார்ட் சிம்பிள் வரும்போது என்ன பண்ணணும், நீங்கள் ஒவ்வொரு ஸ்ட்ரைக் ப்ரைஸையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணி பார்க்கணும். சரிங்களா. இப்போ 100 பாயிண்ட் நான் காட்டியிருக்கேன் காலையிலேயே. சரிங்களா. இப்போ நிஃப்டியில் பார்க்கலாம். காலையில் 9:15 நீங்கள் ஓப்பன் பண்ணி உட்காந்துக்கலாங்க, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேண்டில் முடிஞ்சு ரெண்டாவது கேண்டில் 200லேருந்து 230 பாயிண்ட் கொடுத்துருச்சு. இங்கே அடுத்து செல்லுன்னு வந்துருச்சு. இந்த டார்கெட்டை நீங்கள் விட்டுட்டீங்கனாலும் சரிங்களா. இங்கே பாருங்க 4 பாயிண்ட் தான் லாஸ். நான் சொல்கிறேன், டார்கெட்டை மிஸ் பண்ணீங்கன்னா இது மிட் வேல்யூக்கு கீழே வருது, கால் புட்டுக்கு மிட் வேல்யூக்கு கீழே வருது. அப்போ என்ன ஆகும், இங்கே பாருங்க எல்லாமே செல் லிக்விடிட்டியாக இருக்குது. அப்போ செல் சைடு தான் போகுது மார்க்கெட்டு. அப்போ உடனே நீங்கள் என்ன பண்ணணும், புட் சைடு போய் பார்க்கணும் ஏதாச்சும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்து வால்யூமை ரீட் பண்ண கூட கற்றுக்கணும் கண்டிப்பாக. அது என்னோட வீடியோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவேன். இதுக்குள்ள L1ன்றது என்னன்னா பை லிக்விடிட்டி. அப்போ பை சைடு லிக்விடிட்டி வந்துருச்சு, அங்கிட்டு செல் நடக்குது. அப்போ இங்கனுக்குள்ள ஒரு சிக்னல் வந்தால் நம்ம டார்கெட் ஈஸியாக மீட் ஆகும். சிக்னல் வரலாம், இங்கனுக்குள்ள வால்யூம் கூட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அப்போ என்ன ஆகும், மார்க்கெட் இன்னைக்கு சைடு வைஸ் தான் போக போகுது அப்படின்றது ஒரு அசியூம்ஸ் வரலாம். ஏன்னா இங்கே பாருங்க வால்யூம் பாருங்க, இங்கேருந்து இங்கே வரைக்கும் தான் இருக்குது. சரிங்களா. அதெல்லாம் மேட்டர் இல்லைங்க. நம்மளுக்கு பையின்னு வந்தால் நம்ம ஒரு சின்ன ஒரு டார்கெட்டில் வெளில வந்துடலாம். வால்யூம் அதிகமாக இருக்கும்போது பெரிய டார்கெட் வச்சுக்கலாம். இது வந்து லிக்விடிட்டி, பை லிக்விடிட்டி. ஸோ நிஃப்டி பேங்க் நிஃப்டி காமிச்சிட்டேன். சென்செக்ஸ் நான் அடுத்த வீடியோவில் காட்டுறேன்.